அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இன்று நாம் வாசித்த சங்கீதம் 68 அதிலே ஒரு வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். 6வது வசனம். அதிலே இவ்விதமாய் ஸ்தோத்திரம் தாவீது சொல்லுகிறார், தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஸ்தோத்திரம் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. யாரையும் தேவன் தனிமையாய் விடுவதில்லை. ஆமென். ஸ்தோத்திரம். வயசான பாட்டியம்மாமாரே, நீங்க எல்லாம் நினைச்சுக்கோங்க, எனக்கு வயசாயிருச்சு, மகன் என்னை கைவிட்டுட்டா, மகள் என்னை கைவிட்டுட்டா, பேர பிள்ளைங்க கைவிட்டுட்டாங்க, என்னை கவனிக்க யாரும் இல்லை அப்படி சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, ஏசப்பா உங்களோட கூடவே இருக்கிறார். யாரெல்லாம் உங்களை கைவிட்டாலும், யாரெல்லாம் உங்களை ஒதுக்கி தள்ளினாலும், யாரெல்லாம் உங்களை அற்பமா எண்ணினாலும், இழிவா எண்ணினாலும், என் தேவன் உங்களை தெரிந்தெடுத்து இருக்கிறார். என் தேவன் உங்களுக்கு பட்சத்தில் இருக்கிறார். என் தேவன் உங்களுக்கு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, மனுஷ ஜனம் நிறைய விதத்திலே கட்டப்பட்டிருக்கிறாங்க இல்லைங்களா? பிரச்சனையில கட்டப்பட்டிருக்காங்க, கவலையில கட்டப்பட்டிருக்காங்க, துக்கத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், போராட்டத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், பாவத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள், சாபத்திலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். பிரச்சனை, போராட்டம், சஞ்சலம், தவிப்பு, நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, எப்ப பார்த்தாலும் நஷ்டம், எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் போராட்டம், ஒன்று போய் ஒன்று வந்துட்டே இருக்குது. வியாதி என்கிற கட்டுகளிலே கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஆமென். சிலர் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் பிரச்சனையிலே கட்டப்பட்டிருப்பாங்க. சிலர் சொத்து பிரச்சனையாலே கட்டப்பட்டிருப்பாங்க, சிலர் தரித்திரத்தினாலே கட்டப்பட்டிருப்பாங்க, சிலர் ஒன்றும் இல்லாமலே கட்டப்பட்டிருப்பாங்க, சிலருக்கு எப்ப பார்த்தாலும் தோல்விகளாலே கட்டப்பட்டிருப்பாங்க, இழப்புகளாலே கட்டப்பட்டிருப்பாங்க, சிலருக்கு நஷ்டம் வந்து கொண்டே இருக்கும், அதனால கட்டப்பட்டிருப்பாங்க, சிலருக்கு துக்கம், சிலருக்கு கவலை, சிலருக்கு சஞ்சலம், சிலருக்கு தவிப்பு, சிலருக்கு பிரச்சனை, சிலருக்கு போராட்டம். ஏதாவது இதுல ஜனங்கள் கட்டப்பட்டிருக்காங்க. இதில் இருந்தெல்லாம் எங்களை விடுவிப்பவர் யார்? இதெல்லாம் இருந்து ஒரு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி கிடைக்காதா என்று சொல்லி டாக்டரை தேடி போறாங்க, புண்ணிய ஸ்தலங்களை தேடி போறாங்க, மந்திரவாதிகளை தேடி போறாங்க. அல்லேலூயா. ஆனா எங்கெங்கெல்லாம் கடந்து போனாலும் ஒரு சந்தோஷம், சமாதானம், நிம்மதி அவர்களுக்கு இல்லை, கிடைப்பதில்லை. எல்லா இடத்திலும் நிந்தையும் அவமானமும் தலைகளும் வேதனையும் சஞ்சலமும் தவிப்புதான், கண்ணீர், அழுத்தே இருக்கிறாங்க, துக்கப்பட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா போற இடத்துல எல்லாம் ஒண்ணும் நடக்கிறது இல்லை, சக்சஸ் ஆகிறது இல்லை. அல்லேலூயா. ஆனா யார் ஒருவன், யார் ஒரு சகோதரி அல்லது சகோதரன் இயேசுவை நம்பி, இயேசுவை விசுவாசித்து அவருடைய சன்னிதானத்தில் கடந்து வருகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய என்ன பாவக்கட்டா இருக்கட்டும், சாபக்கட்டா இருக்கட்டும், அக்கிரமக்கட்டா இருக்கட்டும், துன்மார்க்கத்தின் கட்டா இருக்கட்டும், சந்தோஷம் இல்லையா, சமாதானம் இல்லையா, நிம்மதி இல்லையா, என்ன சூழ்நிலையாகட்டும், கட்டுண்டவர்களை என் தேவன் விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனம் அடிமைத்தனத்தினாலே கட்டப்பட்டிருந்தாங்க. பார்வோனுக்கு கீழே ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்தினாலே கட்டப்பட்டிருந்தாங்க. சுதந்திரமாய் அவர்கள்
குடும்பத்தாரோடு கூட நேரத்தை செலவழிக்க முடியாது. எங்கும் அவர்கள் போக முடியாது. சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு நல்ல ஆகாரம் உட்கொள்ள முடியாது. சந்தோஷமா மனைவியோடு பிள்ளைகளோடு இருக்க முடியாது. எந்த இடத்திற்கும் போக முடியாது. சுதந்திரம் இல்லை. அங்க திரும்ப முடியாது, இங்க திரும்ப முடியாது. எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலையே செய்யணும். அவங்கள ரொம்ப அடிமைத்தனப்படுத்தி கொண்டிருந்தாங்க. யாரு? பார்வான். அப்ப இவருடைய எல்லாம் ஜபம் எல்லாம் என்ன இருக்குங்க? தேவனே, எங்களுடைய சத்தமுடைய சந்நிதியில எட்டுவதாக எப்படியாவது இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவீங்க ஆண்டவரே. என் மனைவி பிள்ளைகளோடு பேசி பல நாட்களாய் சந்தோஷமா இருந்து பல நாட்களாச்சு. ஒன்றாயிருந்து பல நாட்களாச்சு. நல்ல ஒரு ஆகாரம் சாப்பிட்டு பல நாளாச்சு. எங்கேயும் வெளியே போக முடியல. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியல. அவ்வளவு அடிமைத்தனம். அவருடைய கூக்குரல் அவருடைய சமூகத்திலே போயிட்டிருந்தது. அடிமைத்தனம் என்கிற அந்த கட்டில் இருந்து தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தார். கட்டுண்டவர்களை விடுவிக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுண்டவர்களை விடுவிக்கிற தேவன். அப்போ இந்த சங்கீதம் எழுதுகிற தாவீதுக்கு என்ன கட்டு? ஆமென். பாருங்க, அவனுக்கும் சில கட்டுகள் இருந்துச்சு. இவன் யாரெல்லாம் நல்லவர்களாய் நினைத்தானோ அவர்கள் எல்லாரும் இவனுக்கு வேட வைக்கிறவங்களா இருந்தாங்க, எதிராக இருக்கிறவங்களா இருந்தாங்க, துரோகம் செய்கிறவர்களா இருந்தார்கள், பழி வாங்குகிறவர்களா இருந்தார்கள். இதுதான் மிகப்பெரிய கட்டு. மகனை நம்புனா மகன் ஆப்போசிட் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. மாமனாரை நம்புனா, மனைவியை நம்புனா, சொந்த ஜனங்களை நம்புனா, தன்னுடைய படை தளபதியை நம்பினா, யுத்த வீரர்களை நம்பினான், யாரெல்லாம் நம்பினானோ எல்லாருமே இவனுக்கு விலையாய் மாறினாங்க, இவனுக்கு ஆப்போசிட்டா மாறினாங்க, இவனை பழிவாங்குவர்களாக சமயம் பார்த்து கால் வாரி விடுவர்களாக தான் எல்லாம் இருந்தாங்க. மிகப்பெரிய கட்டு. அல்லேலூயா. பாருங்க, அவ்வளவு கட்டுகள் தாவீதை சூழ்ந்து வந்த போதும், அவ்வளவு பிரச்சனைகள் தாவீதை நெருங்கி வந்த போதும் ஒரு போதும் அந்த கட்டிலே தாவீது அகப்படவில்லை. ஒருபோதும் அந்த கட்டிலே அவன் விழுந்து போகவில்லை, அவன் சோர்ந்து போகவில்லை, அவன் விசுரப்படவில்லை, அவன் துக்கிக்கவில்லை. அப்பேற்பட்ட கட்டுகள் எல்லாம் தாவீதை சூழ்ந்து வந்த போது அந்த கட்டுகளில் இருந்து என் தேவன் விடுவிக்கிற தேவனாயிருந்தார். அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, கட்டுண்டவர்களை விடுவிக்கிறவன் நம்முடைய தேவன். தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 3 வருஷம் அவர் செஞ்சாருங்க, ஊழியம் செய்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் மீது வச்சிருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது, அவர் மீது வைத்திருக்கிற தீர்க்கதரிசனம் நிறைவேறினது. அதை நிறைவேறுவதற்குள்ளாக கட்டுண்டவர்கள் நிறைய பேர் அவர்கிட்ட வந்தாங்க. பாருங்க, ஒரு முறை ஒரு வயசான பாட்டி அம்மா, அந்த அம்மாவுக்கு பேர் என்னன்னு சொல்லல பைபிள்ல, ஆனா ஜனங்கள் வச்ச பேர் இருந்தீங்களா, கூனி. என்னது அப்படி எழுதுங்க, நம்ம கூணு விழுந்துருச்சு, கூணு விழுந்துருச்சு, குமிஞ்சு வயசாயிடுச்சு இல்லைங்களா, வயசானதுனால குமிஞ்சு நடந்து கூணு விழுந்துருச்சு. நிமிர்ந்து பார்க்க முடியாது, யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாது. இந்த வியாதி வசனம் தெளிவா சொல்லுது, பலவீனப்படுத்தும் ஆவியினாலே அந்த சகோதரி கட்டப்பட்டிருந்தாள். பலவீனப்படுத்தும் அசுத்தாவினாலே அந்த ஸ்திரீ 18 வருஷம். ஹலோ, இது தானா வந்த கூண் அல்ல, பலவீனப்படுத்தும் அசுத்தாவினாலே வந்த வியாதி. 18 வருஷம் கூடாவே நடந்துட்டு இருக்கு. அது போதாதுன்னு
பார்க்கிறவன் எல்லாம் வர்றவன் எல்லாம் போறவன் எல்லாம் கூடி 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 சொல்லி எழுதுறாங்க, கேவலப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க, கேலி செய்யறாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க, நக்கல் அடிக்கிறாங்க, தூற்றி திரிகிறார்கள், சொல்லி சிரிக்கிறார்கள். இந்த அம்மாவுக்கு எவ்வளவு மனவேதனை இருக்கும், எவ்வளவு சங்கடம் இருக்கும், எவ்வளவு துக்கம் இருக்கும். 18 வருஷமா இந்த வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க போயிருக்கும், டாக்டரை பார்த்திருக்கும், மருந்து சாப்பிட்டு இருக்கும், ஒண்ணு கேட்கல, எங்கெங்கோ போய் பார்த்து ஒண்ணு நடக்கல. பத்தாவதுக்கு இவங்கெல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டு சொல்லி 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 கேலி செய்து கிண்டல் அடிச்சு நகைத்து சிரித்து நக்கல் அடிச்சு நம்ம சொல்லி சொல்லி இறுதியை வேதனைப்படுத்துறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் இந்த அம்மா சபைக்கு ஆராதனைக்கு வந்துச்சு. அந்த தேவாலயத்தில் இயேசுவும் கடந்து போனார். ஹல்லேலூயா. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. அப்ப இயேசு கிறிஸ்து இந்த சகோதரியை பார்த்து, ஹல்லேலூயா, இந்த சகோதரியை பார்த்து செஞ்சாரு. போய் 18 வருஷம் ஸ்தோத்திரம் பலவீனப்படுத்தும் அசுத்தாவினாலே பிடிபட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கிற அந்த சகோதரன் செஞ்சாரு. தொட்டு ஒரு நிமிஷத்திலே ஆண்டவர் கூனியாயிருந்த அந்த சகோதரியை நிமிரச் செய்தார். இதுல என்ன தெரியுதுன்னா, நீங்க கட்டப்பட்ட விஷயம் எவ்வளவு வருஷமாகட்டும், 1 வருஷமாகட்டும், 2 வருஷமாகட்டும், 5 வருஷமாகட்டும், அல்லது 10 வருஷமாகட்டும், 18 வருஷமாகட்டும், 20 வருஷமாகட்டும், 25 வருஷமாகட்டும், நீ எந்த விஷயத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறாயோ அதிலே உண்மையாய் ஸ்தோத்திரம் மனம் திறந்து தேவனுடைய சமூகத்தில் வந்து முறையிட்டால் உன்னுடைய கட்டுகளை உண்மையாகவே கட்டுகளை மாற்றுகிறவராயிருக்கிறார். நீ எந்த வகையான கட்டுகள் இருந்தாலும் சரி, கட்டுண்டவர்களை என் தேவன் விடுவிக்கிறவராயிருக்கிறார். ஒரு நிமிஷம் போதும். கவலை என்கிற கட்டார்களா, துக்கம் என்கிற கட்டார்களா, பிரச்சனை என்கிற கட்டார்களா, அதை மனம் திறந்து ஆண்டவருக்கு சொல்லு. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என் மகன் மனம் திறந்து என்னிடத்துல சொல்லுகிறானா? ஒரு குழந்தைக்கு வைங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது அந்த குழந்தை அப்பா கிட்ட அம்மா கிட்ட அப்பா கிட்ட அம்மா கிட்ட குழந்தை பேசுவதற்கு அந்த தகப்பனும் தாயும் விரும்புவார்களா, விரும்பமாட்டாங்களா? விரும்பாங்க இல்லையா? அது மாதிரிதான் நாம் அவருடைய சொந்த மகன் மகள், அவருடைய சொந்த பிள்ளைகள். ஏன் வசனம் தெளிவா சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை என் இயேசு கொடுத்திருக்கிறார். நீ இயேசு மேல விசுவாசம் இருக்கிறியா, விசுவாசம் வச்சிருக்கிறியா, நீ அவருடைய மகன், அவருடைய மகள். அப்போ சொந்த அப்பா எப்படி பிள்ளை தன்னிடத்துல பேசணும், தன்னிடத்துல ஸ்தோத்திரம் கொஞ்சணும், தன்னிடத்துல அன்பா இருக்கணும், தன்னிடத்துல இடைபடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனும் தாய் விரும்புறாங்களோ அது மாதிரிதான் நம்முடைய இயேசுப்பா. நம்ம சொல்லணும், அவரோடு கூட உறவாடணும், அவரோடு கூட இடைபடணும், அவரோடு கூட ஐக்கியப்படணும், அவரோடு கூட உறவாடணும், அவரோடு கூட பந்தப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். அப்ப நீ எந்த ரீதியிலே கட்டப்பட்டிருக்கிறியோ அந்த கட்டுகளை மனந்திறந்து சொல்ல வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மனசு ரீதியாய் எனக்கு பாதிக்கப்பட்டிருக்க, உள்ளம் ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்க, குடும்ப ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிற, ஆவி ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிற, ஆத்ம ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிற, சர்வ ரீதியாய் பாதிக்கப்பட்டிருக்கிற, என்னை விடுவியும், நீ கட்டுண்டவர்களை விடுதலையாக்கிறபடினாலே என்னை விடுவியும் கர்த்தாவே. ஆமென். இதே 38 வருஷம் ஒருவன் ஸ்தோத்திரம் குளத்தருகிலே அவன் படுத்த படுக்கையா அவனுடைய கட்டுகளையும் என் இயேசு எடுத்துட்டாரு, விடுவித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாமல் ஸ்தோத்திரம் சாராள் கட்டப்பட்டிருந்தார். ஆமென். சாராள் கட்டப்பட்டிருந்தார். அன்னாள் கர்ப்பம் இல்லாமல் கட்டப்பட்டிருந்தார். அல்லேலூயா. அவருடைய கட்டுகளை எல்லாம் என் தேவன் மாற்றினார். எந்த ரீதியா கட்டப்பட்டிருக்கிறியோ கட்டுண்டவர்களை என் தேவன் விடுவிக்கிறவராய் இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு சுவிசேஷ நிமித்தமாய் சிறைச்சாலையிலே கட்டுண்டவனாய் இருந்தான். என் தேவன் தூதனை அனுப்பி சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து கட்டுகளை அறுத்தவனை வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் பவுலும் சீலாவும் சுவிசேஷ நிமித்தமாய் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். அவருடைய கட்டுகளை அறுத்து ஆண்டவர் விடுவித்து கூட்டிக் கொண்டு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவங்க அனுபவிச்ச கட்டுகளை காட்டிலும் பெரிய கட்டோடு நீங்க அனுபவிக்கிறது இல்ல. ஏதோ சின்ன சின்ன கட்டுகளுக்குள்ளாதான் நீங்க அவதிப்படுறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு அனுபவிச்ச கட்டுகளை விட பெருசா நீங்க அனுபவிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் பவுலுடைய கட்டுகளை காட்டிலும் பெரிய கட்டு அனுபவிக்கிறீங்களா? இல்ல. ஏதோ சின்ன சின்ன கட்டுகள் தான் நம்ம சிக்கி தவிக்கிறோம். ஆனா மனசு திறந்து ஆண்டவரிடத்திலே சொல்லும் போது கட்டுண்டவர்களை என் தேவன் விடுவிக்கிறவராயிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உன் குடும்ப பாரமா, உன்னுடைய குடும்ப விஷயமா, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து கவலையா, உன்னுடைய வீட்டை குறித்து கவலையா, உன்னுடைய கடன் பிரச்சனை குறித்து கவலையா, உன்னுடைய வேதனை, சஞ்சலம், தவிப்பு, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, நிம்மதி இல்ல, பிரச்சனை, போராட்டம், சண்டைகள், எந்த கட்டில் இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரிடத்துல மனந்திருந்து சொல்லு. இந்த கட்டுகள் இருந்து கட்டுண்டவர்களை தேவன் விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் உலகால் பண்ணிடுவோம். நம்முடைய கட்டுகளை ஆண்டவரிடத்துல சொல்லுவோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளிலிருந்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவர் விடுவித்து, ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு பிரியமான நல்ல பிள்ளையாய் உன்னை ஸ்தோத்திரம் பழக்குவித்து, ஆண்டவர் உருவாக்கி பண்படுத்தி சீர்படுத்தி நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் சமூகத்திலே மனம் திறந்து சொல்லு. ஆண்டவருடைய கட்டுகளை அவர் நீக்க வல்லவராயிருக்கிறார். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் நம்மை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் உலகால் பண்ணிடுவோமா?